என்ன கடைக்கு வந்தியாக்கும்? ஆமா, வெத்தலை பாக்கு முடிஞ்சு போச்சு. 4 முட்டை வாங்கிட்டு போவோம்னு வந்தேன். நேற்று வச்ச ரசம் 5-6 கிடக்கு. அதில் சோறு காலையில் வடிச்சேன். இந்த மழை காலத்தில் பழையதான் நம்மளால் திங்க முடியுது சொல்லு. சூடு 5-6 வாயில் போட்டால் சரியாக இருக்கும். அந்த ஆக்கில்தான் சரின்னு இப்படியே வந்தி. முட்டையை வாங்கிட்டு போய் அங்கே பொரிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னுட்டு ஊரியா பாக்கெட் வாங்கிட்டு போனால் தொட்டுக்கிறலாம், மத்தியானத்துக்கு வச்சுக்கிறலாம். அதான் வெத்தலை பக்கம் வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்ததா. நீ என்னங்கிட்டு? நான் என்னத்துக்கு? என் மரமும் சோப்பு 2 வாங்கிட்டு வர சொன்னா, சோப்பு தூளும் சோப்பும். அதே வாங்கலான்னு கடைக்கு வந்தி. பிறகு தீபாவளிக்கு என்ன துணிமணி எடுத்தியா? என்னமோ கடையை பக்கம் போனியா? டவுனை பக்கம் ஜேன்னு இருக்கும்ல டவுனு. என்னை பார்த்தா உனக்கு என்ன கொழுப்பா? எப்படி தெரியுது என்னை பார்த்தா உனக்கு? நானே உடம்புக்கு முடியாமல் வெந்து நொந்து போய் திரியிறேன். இப்போதான் துணிமணி எடுக்க டவுனுக்கு போனியா, அங்கே போனியா, இங்கே போனியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சப்பா ஏண்டி நீ வேற. உடம்புக்கு முடியாமல் 4 நாளாக எந்திரிக்க கொள்ளாமல் மற்ற நாளெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு கதை அடிப்பேன். என்னை தூங்க விட மாட்டேன், சாப்பிட விட மாட்டேன், உட்கார விட மாட்டேன். வெளியில் வா பேசிகிட்டு இருப்போன்னு 4 நாளாக உடம்பு முடியாமல் வீட்டுக்குள்ளே கிடந்தேன். ஒரு நேரம் வந்து பார்த்தியா? என்ன ஏதுன்னு கேட்டியா? எங்கள் அக்கா மரமோ மல்லியா வந்ததான் என்னை தூக்கி விட்டா. ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டரை வர சொல்லி ஊசியை போட்டு பிறகு நல்லது கெட்டதை கொடுத்து சாப்பாடை ஊட்டி இப்போ தான் நல்லா இருக்கேன். துணிமணி எங்கள் அக்கா மையன் எடுத்துகிட்டு வந்தேன். கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல பட்டு சேலை பார்த்துக்க. அப்படி சொல்லு. தேவலை. எனக்கு இருக்கானுவலே அக்கா மவனுவ அடிச்சுதான் துரத்துறானுவ. உனக்கு அது தேவலை. நான் பெத்த மையனே எனக்கு ஒன்றும் வாங்கி தரல. ஒரு பேச்சுக்கு தாண்டி அம்மா சொன்னேன். என்னத்துக்குடாப்பா சேலை அம்புடு கிடக்குதே, உனக்கு ஒன்றும் எடுக்க வேண்டாப்பான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. அதுக்காண்டி ஒன்றும் எடுக்கல. எங்கள் அம்மா தான் சேலை வேண்டாம்ன்றச்சேட்டி, அதுக்கு ஏண்டி சேலை அப்படின்ட்டியா? எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படியுமா இருப்பானுவோ அப்படின்னுட்டு. சரிட்டி என் போ, சாக போகிற சுடுகாட்டுக்கு போகிற காலத்தில் என்னத்துக்கு சேலை? ஆனாலும் ஒரு பக்கம் சங்கடம் தானே, பெத்தம்மாவே எடுத்து கொடுக்கலன்னு. உனக்கு அது தேவலை, உக்காமாவே எடுத்து கொடுத்துட்டியேன். நல்ல பிள்ளையே. சரி நீ கண்ணு வைக்காத, போ அங்கிட்டு. வந்துட்டே அப்பதேன். ஆமாட்டி, இப்போதான் கண்ணு வைக்கிறவ காலை வைக்காம. பாட்டி நாச்சி அம்மா உன் தங்கச்சியா அக்காளா? ஊருக்குள்ள எல்லாம் அக்கான்னு தான் சொல்லுவாவ. நானும் இப்படி பழகிட்டேன். என் தங்கச்சிக்காரி அவ நாச்சி, நான் தான் அக்கா. அதானே, ஆனா பாதி பேத்துக்கு நீ தான் தங்கச்சின்னு தெரியும். என்ன செய்ய, தங்கச்சிக்காரி சரியில்லை, தங்கச்சி பெத்த மௌனவும் பரவாயில்ல. அப்படி சொல்லு. நாச்சி எந்த காலமும் திருந்த மாட்டா. அவ திருந்துனா என்ன, திருந்தாளனா என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போவோம். வாங்கிட்டியா சாமே? நீ வாங்கிட்டியா? இப்போதான் வந்தி நீ பேச்சில் பிடிச்சிக்கிட்ட. வா 2 பேரும் வாங்கிட்டு போவோம். வாங்கு. எப்பா கடையில் யாரு ஒருத்தரையும் காணும்? 4 முட்டை கொடுப்பா, ஒரு ஊறுகாய் போட்டணும், அப்புறம் 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொண்டா. அவுடியா எங்கேடி அம்மா ஒருத்தரை காணும்? தீபாவளி நேரத்தில் இப்படியா கடையில் ஆள் இல்லாமல் ஓடுறது? சனம் வராது ஜாமான் வாங்க. அந்த வீட்டை பக்கம் போய் பார்த்துட்டு போய், வீட்டில் தான் ஆள் இருக்காவளான்னு. வருவா சத்த நில்லு வரட்டும். பசிக்குது, கபன்னு பசிக்குது என்னமோ. வருவாவன்னு பார்த்தா காணும். ஏமா அன்புவை தீபாவளிக்கு வர சொல்லுவோமா? துணிமணி ஒன்றும் நம்ம எடுத்து கொடுக்கலையே. அவன் நமக்கு எடுத்து கொடுத்தா நம்ம ஒன்றும் எடுக்காமல் இருக்கிறேன். உன் மருமையிட்ட சொன்னேன் இப்போதேன், வாங்க டவுனுக்கு போய் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்துகிட்டு வரணும், உங்கள் பேரனுக்கு எடுக்கணும், மருமூனுக்கு எடுக்கணும், மவளுக்கு எடுக்கணும்னு சொன்னேன். சாயங்காலத்துக்கு போவோம்னாரு. சாயங்காலத்துக்கெல்லாம் கூட்டம் ஜேன்னு இருக்குல்லம்மா டவுனை பக்கம். ஏண்டி எடுக்கிறது இல்லையா? பிறகு மயம் பிறந்திருக்கேன் வேற, எடுத்து கொடுக்கணும்ல. நமக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதெல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும். நீ பேசாமல் இரு. சாயங்காலத்துக்கு போய் முறுக்கு மாவு எல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா முறுக்கு மாவு நம்ம வீட்டில் சேர்க்க முடியலப்போ என்ன செய்ய, அதிரசத்துக்கு மட்டும் இங்கே இடிச்சுக்கிடுவோம் என்ன? யாருமா திங்கிறா இதெல்லாம்? நீ திங்கிறியா, இல்லை நான் திங்கிறேனா, இல்லை உன் மரமும் திங்கிறாரா? இதெல்லாம் சுட்டு அப்படியே தான் கிடக்கும் காஞ்சு கருவாடா. என்னத்துக்கு போவாங்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லாத. அது என்ன பேச்சு நீ பேசுகிற? இதான வீட்டில் ஆளான ஆள் இருக்கிறோம்,
ஒன்றும் செய்யாமையா கிடப்ப? சுட்டுதாத்தான் ஆகணும். உன் மாவளுக்கு 5 கொடுத்து விடலாம்ல? ஆமாம்மா, நாளைக்கு வர சொல்லி ஆட்டுக்கறி எடுத்து ஒரு கோழி அடித்து பிள்ளைக்கு மீன் வாங்கி வறுத்து பிள்ளைக்கு சாப்பாடை போட்டு கொடுக்கணும். பாவம் பிள்ளை பெற்றவளுக்கு ஆனாப்பிள்ள கூட சமைச்சு போடலை. அதுக்குள்ளே இந்த மருமகம் கூட்டிகிட்டு ஓடிருச்சு. நாளைக்கு வர சொல்லி ஏக தடப்புடலாம் பண்ணிவிடு. என்ன இப்போ என்ன இருக்குது அதில்? என்ன பண்ணுறான்னு தெரியல. மாமியாவுக்கும் இவளுக்கு சண்டை ஓலை. என்ன பண்ணுறாளுக ஏது பண்ணுறாளுகன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. போயிட்டு நேற்று எதுவும் சண்டையோ என்னமோ தெரியலை ஒன்றும். என்னத்த சண்டை போடுறாளுவோ போ. சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? ஏட்டி மறந்துடாதட்டி, வரையில் எனக்கு ஒரு பாவாடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருட்டி போதும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்மா. நூல் சேலை பார்த்து எடுத்துகிட்டு வரவா? வீட்டுக்கு நல்லா கட்டிக்கிடுவி இல்லை? அதுக்குதான். எனக்கு ஒரு சேலையும் வேண்டாம் ஆயா. நீ பத்திரமா போயிட்டு வாயா, அதுவே எனக்கு போதும். இல்லைம்மா, எதுக்குன்னு நூறு சேலைன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த வெயில் காலம் வேண காலத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீ அடிக்கடி சொல்லிட்டு வேற கிடப்ப, மாரியாய் வச்சிருக்கா மாரியாய் வச்சிருக்கான்னு. உனக்கு 2 எடுத்து வந்தேன்னா நீ கட்டிக்கிடுவல்ல, அப்படிங்கிறியா? சரி பாரு எப்படின்னு. நல்லா இருந்துச்சு, துணிமணி நல்லா இருந்துச்சுன்னா, நைஸாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வா. ஆமாம், அதைத்தான் சொன்னேன். நைஸாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாரேன், நீ கட்டிக்க என்ன? சரித்தா, எடுத்துக்கிட்டு வா. ஏம்மா, நான் போய் ஆடு மாடெல்லாம் பிடிச்சி கொண்டாரேன், கட்டி விட்றேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. மணி 4 ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனால் தான் எப்போ பார்த்தாலும் மழை ஜோன்னு வந்து தொலைஞ்சிருதே. என்ன பண்ணுறது? பிடிச்சி கட்டிவிடு. அப்புறமா நீ வேற கிளம்பி போயிடுவே. என்னால் ஒத்தாலாம் ஒன்றும் பிடிச்சி இழுத்து பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிட்டி, பத்திரமா போயிட்டு வரணும். டவுனுக்குள்ளே கூட்டம் சேன்னு இருக்கும். வண்டி வாசியில் பத்திரமா போகணும், பத்திரமா வரணும். எதுக்கால வர வண்டியும் பார்க்கணும், பொறால வர வண்டியும் பார்க்கணும். நான் என்னமோ வண்டி ஓட்டுற மாதிரி என்கிட்ட சொல்கிற, மருமோன்ட்ட சொல்லு. மருமோன்ட்ட இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? வாங்கிட்ட தானே சொல்ல முடியும். அதுக்குத்தே. நீ விவரந்தே. எதுக்குடா அப்ப அழுகுற, கத்திட்டு கிடக்குற? ஒட்டிச்சு விடுவதுக்கா ஏன் என்கிட்ட இருக்க மாட்டியா என்ன? என்னத்தான் உங்க ஆத்தாக்காரியும் உன் பெரியாத்தாக்காரியும் செய்யறாளுகளோ தெரியல. பலகாரம் சொல்றேன். எம்புட்டு நேரம் தாம்மா சுடுவாளுக. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எம்புட்டு நேரம் சுடுறாளுங்கிற. ஏய் பவி, என்னப்பதா உங்க ஆத்தா எங்க? அது என்ன ஆத்தா? எங்க அம்மாவா? உங்க அம்மா எங்கடி? 2 பேரும் அடுப்படியில இருக்காக. சொல்லிட்டு தானே உங்கள்ட்ட தம்பியை விட்டுட்டு போனாங்க. அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறியா? 2 பேரும் அடுப்படிக்குள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்த பொல்லாத வேலை பார்க்குறாளுவ? போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த வேலையெல்லாம். சும்மா உக்காந்துட்டு உங்களுக்கு பேச்ச பாரு. ஏ அம்மா, இத்தனோன்னு வாண்டு அது என்ன எம்புட்டு கேள்வி கேட்குது பாரு. ஏய், இவங்க அம்மா கதையை வர சொல்றீ. இந்த பையன் தொண அழுத்திட்டு இருக்கேன். இல்லைன்னா நீ தூக்கிக்கிட்டு போ. ஓ, அதெல்லாம் அம்மா சித்தி வராது. சித்திக்கு வேலை இருக்கு. ஒரு நாளைக்கு இவனை பார்த்துக்கிறதுக்கு உங்களால முடியலல்ல? எப்போவாது பார்த்துக்கிறீங்களா? கொடுத்தா ஐயோ என்னால் முடியாது ஓமா அவனை பார்க்க. அவன் அங்கிட்டு ஓடுவான் இங்கிட்டு ஓடுவான், நம்மளால பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னுறது. இன்னைக்கு வேலை தானே இருக்கு, இன்னைக்கு கூட பார்க்க கூடாதா? இவ்வளோ பேசுறிய நீனு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? நான் என்ன வேலை பார்க்குறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு கேட்குறது அது இது கடையில் போய் அது இதுன்னு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் போய் வாங்க பண்ண இருக்கேன். நல்லா பேச கற்றுக்கிட்டியடி. இப்போ இன்னைக்கு பூரா நான் இவனை தான் மயக்கணுமா? ஆமாம் ஆத்தி, இந்த பயல்ல நொய்யிங்கிறேன். நான் இவனை எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்க போறேன்னு தெரியலையே. அங்கிட்ட தான் தூக்கிட்டு போவான்னு கேளு சித்திக்கிட்ட. எங்கே தூக்கிட்டு போறிய? உங்கள் முல்லை பெரியம்மா வீட்டு பக்கம். அதெல்லாம் முடியாது, அங்கெல்லாம் விட மாட்டாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்காப்பத்தா. அங்கே தூக்கிட்டு போகிறேன் இங்கே தூக்கிட்டு போகிறேன்னு. ஏன் உன்னால் ஒரு ஆளால் பார்த்துக்க முடியாதோ? அங்கிட்ட இங்கிட்ட தூக்கிட்டு போகிறேங்கிற. ஏன் அங்கனை சத்த நேரம் விட்டு அங்கனை சத்த நேரம் விளாடுவேன்டி. இப்போதேன் இங்கே வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுடி. அழுவுறேன் நைன்னு அவங்க அம்மாட்ட போகிறோம்னு. ஒழுங்கா வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பத்தாங்கிட்டு. சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் ஐயோ எங்கள் அம்மா கத்த போகுது வேற. ஏலக்காய் ஓடி வாங்கிட்டு வர சொல்லுச்சு. ஒன்னால தான் பாரு இப்போ லேட்டு எனக்கு. நான் ஓடி போய் ஏலக்காய் டக்குன்னு வாங்கிட்டு ஓடியாடுறேன். என்னத்த சுட போறா? தீபாவளிக்கு என்ன சுட போறாளோ அதே. மற்ற மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இருக்கா. அப்போ தன்னை சுடவே ஆரம்பிக்கல. இப்போதான் பிசைகிற வேலையே நடக்குதாக்கும். என்னைக்கு இவளுக சுட்டு என்னைக்கு முடிக்கிறதுன்னு தெரியல. சரி, நான் இங்கிட்டு தூக்கிட்டு போறேன். அவ அம்மாட்ட சொல்லிடு. சரி நீ இருக்க மாட்ட ஒழுங்கா ஒரு இடத்துல. அப்புறம் எப்படி அவனை வச்சிட்டு இருப்ப? அங்கிட்ட இங்கிட்ட தூக்கிட்டு போறேன்னு அவனை எங்கிட்ட போய் தொப்புன்னு போட்டுறாத. அப்பதான் பத்திரமா பார்த்துக்கோ.
ஒழுங்கா கவனிச்சுக்கோ. எனக்கு என்னன்னு விட்டுட்டு நீ பாட்டு தூங்கிடாத. ஏ, எனக்கு தெரியும், போடி பாத்துக்கிற. நான் போறேன். அத்தை, வீட்டில் அதிரசம்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களா? யாரு? நானா? அப்பப்பப்பப்பா, பாத்தியா என் கால் எப்படி புஷ்ஷுன்னு வீங்கி போயிருக்கு அப்படின்னு? ஏன் உனக்கு எதுவுமே செய்ய தெரியாதாக்கோ? அப்படியே நடிப்ப. போய் செஞ்சா செய், செய்யலனா போடி. அதை விட்டுட்டு நான் செய்யணுமாம்ல? ஏன்பு உனக்கு செய்ய தெரியாதா? இல்ல கௌதம், இது எப்படி உருட்டி தட்டி போடலாம். இருந்தாலும் கரெக்டாக அந்த ஷேப்க்கு போட்டு எடுக்கணும். நல்லா வருமா என்னன்னு தெரியல. நான் மேக்ஸிமம் இது செஞ்சதில்லை கௌதம். அதனால தான் அத்தைக்கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்டேன். அவங்க என்னடான்னா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணு, செய்ய வரும். கேட்குறாள்ல, ஏமா செஞ்சு கொடுத்தா குறைஞ்சு போயிருவியா? வாய் மட்டும் வக்கனையா பேச தெரியுதுல்ல எல்லாம். ஏன் செய்ய மட்டும் வலிக்குதோ? முடிஞ்சா செஞ்சு தர சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க. அன்பு விர்ரி, எங்க அம்மாவே அறகுறை, அதுக்கே ஒன்றும் தெரியாது. அதுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. மல்லிகா சித்தி இருக்குல்ல, மல்லிகா சித்தி எப்பவும் எப்படியும் இப்போ ஏதாவது பலகாரம் செஞ்சுட்டு தான் இருக்கும். அதுகிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா செஞ்சு தரும். இல்லை கௌதம், அத்தை இருக்கும்போது அங்கே போய் கேட்குறது நல்லாவா இருக்கும்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வீட்டில் மாமியாரை வச்சுட்டு இங்கே வந்து சுட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பேச மாட்டாங்க? அதனால தான் கௌதம் நான் யோசிக்கிறேன். ஆனால் அத்தை என்னடனா இப்படி திட்டுறாங்க. ஐயோ, இந்த நடிப்பெல்லாம் எங்கம்மா நீ கற்றுக்கிட்ட? எப்படிம்மா இப்படி மட்டும் உனக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு தெரியுது, நடிக்கிறதுக்கு வருது? பரவாயில்ல பரவாயில்ல, வந்து என்ன உனக்கு அவார்டு கொடுக்கலாம், அவார்டு. யார் நடிச்சிட்டு இருக்கா? மா ரொம்ப பேசுறமா நீனு, ஒன்றும் சரியில்லை. ஏய் அன்பு, நீ கிளம்பு, நான் மல்லிகா சித்தி வீட்டில் உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். இதுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா? உனக்கு என்னென்ன செய்யணுமோ போய் மல்லிகா சித்திட்ட சொல்லு, இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட போ. இல்லை கௌதம், பாவம் அம்மா, நான் மல்லிகா அக்கா வீட்டுக்கே போகிறேன். நம்ம இருக்கோமே, நாம செஞ்சிடமா அங்கேயா போகிறாளே, நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு இதுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. அதை பற்றி எங்கள் அம்மா யோசிக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போ. ஏ போடா, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாங்கள் உனக்கு இதெல்லாம் பண்ணணுமோ? எனக்கு அவசியமே கிடையாது. நீ எங்கே கொண்டு வேணாலும் விடு, எங்கே கூட்டிகிட்டு வேணாலும் போ. போயிட்டே இருங்க. ச்சே, இப்படி சொல்வீங்க நான் நினைக்கவே இல்லை. வா அன்பு, எத்தனை தடவை தான் உன்னை கூப்பிடுறது வா 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 வான்னு? அப்புறம் எதுக்கு திரும்பி திரும்பி அதில் நீ கேட்டுட்டே நின்று திட்டு வாங்கிட்டே இருக்க? வாண்ணா வா.